YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 1976ஆம் ஆண்டு தேவராஜ் மோகன் இயக்கத்தில் வெளியான அன்னக்கிளி படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் இசை ஞானி இளையராஜா. 15,000 பாடல்களுக்கு மேல் இசையமைத்துள்ள இளையராஜா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என அவர் இசையை கேட்காத மொழியே இல்லை. நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதியதோடு பாடியும் இருக்கிறார். தொடர்ந்து இசைக்கு அவர் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் பல்வேறு விருதுகளை அளித்த மத்திய அரசு சமீபத்தில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் நியமனம் செய்துள்ளது. இசை உலகின் ஜாம்பவானாக அறியப்பட்ட இசைஞானி இளையராஜா லண்டனில் சிம்பொனி அரங்கேற்றம் செய்யப்போகிறார் என்ற தகவல் வெளியானது. 35 நாட்களாக சிம்பொனியை எழுதி முடித்திருப்பதாக இளையராஜா அறிவித்த போதே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் எகிர தொடங்கிவிட்டது. இதனை அடுத்து லண்டன் சென்ற இளையராஜா இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:30 மணிக்கு இவென்டிம் அப்போலோ அரங்கத்தில் சிம்பொனி இசையை அரங்கேற்றம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, இயக்குனர் பால்கி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது மேடைக்கு வந்த இளையராஜாவுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 1.5 மணி நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிம்பொனி மட்டும் 45 நிமிடத்திற்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அத்தோடு இந்த நிகழ்ச்சியில் ராஜா ராஜாத்தி, பூவே செம்பூவே, கண்ணே கலைமானே போன்ற பாடல்கள் ஆர்கெஸ்ட்ரா இசையில் அரங்கேற்றப்பட்டது. வேலியன்று என பெயரிடப்பட்டுள்ள சிம்பொனியின் அரங்கேற்றம் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஈவென்டின் அப்போலோ அரங்கத்தில் நடைபெற்றது. உலகின் இசை வரலாற்றில் மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களாக பேத்தோவான் உள்ளிட்டோர் தான் பேசப்படுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் ஒரு மூலையில் உள்ள சிறிய கிராமத்தில் பிறந்த இளையராஜா உலகம் முழுவதும் உள்ள இசை ரசிகர்களை கவரும் வகையில் சிம்பொனி இசையமைக்க உள்ளது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கும் இசை ரசிகர்களுக்கு பெருமைதான். இந்த இசை நிகழ்ச்சியை உலகின் மிகச்சிறந்த இசைக்குழுக்களில் ஒன்றான ராயல் பிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா இசை கலைஞர்கள் தான் இசையமைத்தனர். தற்போது சிம்பொனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் எனும் சாதனையை படைத்திருக்கிறார் இசை ஞானி இளையராஜா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.